ஹாப்பி டே. இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் மேக்ஸிமமா 2% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்க்கலாம். ஐடி இண்டெக்ஸ் கடந்த குவார்டர், அதாவது அக்டோபர் டு டிசம்பர் 2025 குவார்டர்ல 14% ரிட்டர்ன் கொடுத்திருக்கிறதா சிஎல்எஸ்ஏ சொல்லியிருக்காங்க. இப்ப டைம் டு செல் அ பார்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட உள்ள ஐடி ஸ்டாக்ஸ்ல சம் பார்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் நீங்க செல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஐடி இண்டெக்ஸ் இப்ப ஓவர் வேல்யூடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்தோடனே இன்னைக்கு இன்ஃபி 2.8% டவுன் ஆயிருக்கு, டெக் மஹிந்திரா 1.39% டவுன் ஆயிருக்கு, விப்ரோ 2.5% டவுன் ஆயிருக்கு, ஹெச்சிஎல் டெக் 2.5% டவுன் ஆயிருக்கு. ஆனா சில ஸ்டாக்ஸ்க்கு அவங்க அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங், ஹோல்ட் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா டார்கெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். Persistent system outperform rating கொடுத்திருக்காங்க. டார்கெட் 8731. கோஃபோர்ஜுக்கு outperform rating டார்கெட் 2411. LTI மைண்ட்ரிக்கு டார்கெட் 7064. TCSக்கு டார்கெட் 3601. Infosysக்கு டார்கெட் 1814. டெக் மஹிந்திராக்கு டார்கெட் 1705. HCLக்கு டார்கெட் 1692. ஆனா ஹெச்சிஎல்க்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. பேலன்ஸ் நம்ம முன்னாடி சொன்னதுக்கு எல்லாமே அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. விப்ரோக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா டார்கெட்டை 237 கம்மி பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து 11.3% கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வேற என்ன ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பிஎல் தான் நான் பார்க்கப்ப டாப் கெய்னரா இருக்கு. 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாருதி 2.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எய்ச்சர் மோட்டார் 2.2%, நெஸ்ட்லி 1.87% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 1.75%. இது நிப்டி 50ல உள்ள டாப் கெய்னர்ஸ். HDFC பேங்க் இன்னைக்கு 1.5% டவுன் ஆயிருக்கு. என்ன ரீசன்? அவங்க Q3 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. HDFCயோட பேங்க் லோன் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டபுள் டிஜிட் growth கொடுத்திருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஏன் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு? அவங்களோட FD பிக்ஸட் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. when compared to current account savings account டெபாசிட்டோட பிக்ஸட் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால பேங்க்குக்கு ப்ராஃபிட் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. மார்க்கெட் ரொம்ப பெரிய growth எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் ரிசல்ட் அவ்வளவா சரியில்லை. அதனால தான் இன்னைக்கு HDFC பேங்க் இறங்கியிருக்கு. என்ன Q3 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அவங்களோட கிராஸ் அட்வான்ஸ் இயர் ஆன் இயர் வைஸ் 11.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 2.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் 11.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 2.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே காசா டெபாசிட் பாத்தீங்கன்னா 10.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைம் டெபாசிட் அதாவது பிக்ஸட் டெபாசிட் 13.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதான் மெயின் ரீசன். இப்போ டைம் டெபாசிட் அதாவது பிக்ஸட் டெபாசிட் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13.4% இருக்கு. காசா 10.1% இருக்கு. இப்போ பிக்ஸட் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆனதுனால when compared to காசா டெபாசிட் அவங்களோட ப்ராஃபிட் குறையும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு HDFC பேங்கை 1.5% வரைக்கும் மேக்சிமமா கீழே இறங்கியிருக்கு நான் பார்க்குறப்ப. மித்த எந்தெந்த பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா. தனலட்சுமி பேங்க் அவங்களும் Q3 பிசினஸ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஒரு டபுள் டிஜிட் growth கொடுத்திருக்காங்க. அதனால இன்னைக்கு மேக்சிமமா 8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பந்தன் பேங்க் ரொம்ப நாளா டவுன் ட்ரெண்ட்ல இருந்த பந்தன் பேங்க் இன்னைக்கு 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட லோன் growth டபுள் டிஜிட் growth கொடுத்திருக்காங்க. Q3 பிசினஸ் அப்டேட் நல்லா கொடுத்திருக்காங்க. CSB பேங்க்கும் 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஹிண்ட் காப்பர் 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து ஹிண்ட் காப்பர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரதுக்கு காரணம் காப்பர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால தான். ஸோ அதனால இன்னைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேற இன்னைக்கு ரியாலிட்டி ஸ்டாக்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷோபா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 2 நாளா ஐடிசி 15% வரைக்கும் டவுன் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு 1% கெயின்ல நான் பார்க்கும்போது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
கோல்டு பிரைஸ் இன்னைக்கு 24 கேரட் கோல்ட் 13,833ல போயிட்டு இருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்றப்ப 87 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வர் பிரைஸும் 8 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு பெர் கிராமுக்கு 265ன்னு போயிட்டு இருக்கு. பிளாட்டினம் பெர் கிராம் 6,340 ருபீஸ்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்றபோது 136 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ்க்கு AA+ ஸ்டேபிள்னு லாங் டேர்ம் கிரெடிட் ரேட்டிங் NCDக்கு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் 3.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிமார்ட் 1.2% டவுன் ஆயிருக்கு. அவங்களோட Q3 பிசினஸ் அப்டேட் ஒரு மிக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் என்ன எக்ஸ்பர்ட் சொல்றாங்கன்னா பிளிங்கிட் அண்ட் ஜெப்டோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இதனால சிட்டி டிமார்ட்க்கு செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டார்கெட் 3,250. மார்கன் ஸ்டான்லி ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டார்கெட் 4,552. இன்னைக்கு நான் பாக்குறப்ப 3,654ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. SBI இன்னைக்கு 52 வீக் ஹையை தாண்டி இருக்கு. அவங்களோட 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 1010. இன்னைக்கு நான் பார்க்கும்போது மேக்சிமமா 1015 வரைக்கும் போயிருந்தது. SBI இன்னைக்கு 1.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிப்டி டிஃபென்ஸ் இன்னைக்கு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால ரீசன் பாத்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். பிகாஸ் யூஎஸ் அண்ட் வெனிசுலாக்குள்ள போயிட்டு இருக்க அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால தான் இன்னைக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கார்டன் ரீச் 1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. MTR 5%, பாரா டிஃபென்ஸ் 3%, BLHAL 3.5 and 3%, பாரத் டைனமிக்ஸ் 2.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாரி எனர்ஜிஸ் அண்ட் பிரீமியர் எனர்ஜிஸ் ரெண்டுமே இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் ரீசெண்டா ஜனவரி 1ஆம் தேதி F&Oல என்டர் ஆயிருக்காங்க. F&Oல ஒரு ஸ்டாக் என்டர் ஆச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். பட் இவங்களுக்கு கம்மி ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்க்கலாம். இன்னைக்கு வாரி எனர்ஜிஸ் 4.7% டவுன் ஆயிருக்கு. மேக்சிமமா நான் பாக்குறப்ப பிரீமியர் எனர்ஜிஸ் 5.6% டவுன் ஆயிருக்கு. இவங்களுக்கு பர்ன்ஸ்டீன் டவுன் சைட்னு சொல்லி டார்கெட் கொடுத்திருக்காங்க. பிரீமியர் எனர்ஜிஸ்க்கு 718 per ஷேர், வாரி எனர்ஜிஸ்க்கு 2,109 per ஷேர்னு டார்கெட் கொடுத்திருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுடைய சோலார் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இந்த வருஷம் 70 ஜிகாவாட்டை எக்ஸீட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து ஒன்லி 40 ஜிகாவாட்டா தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஓவர் சப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. இதனால பிரைஸ் பிளக்சுவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால பிரைஸ் லோயர் பிரைஸ்க்கு அவங்க செல் பண்ண வேண்டியதா இருக்கும் அவங்களோட பவரை. ஸோ அதனால ப்ராஃபிட் மார்ஜின் அஃபெக்ட் ஆகும். என்னவா இருந்தாலும் F&O செக்ஷன்ல என்டர் ஆனாலும் இவங்க இப்போ ஓவர் வேல்யூடா இருக்காங்க. அதனால ஒரு ஷார்ட் செல்லிங் வந்திருக்கு. மித்த ஜெயின் கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ் அண்ட் அதானி ஆல்ரெடி இப்போ சோலார் கம்பெனி மேனுஃபேக்சரிங்ல என்டர் ஆயிட்டாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஒரி வந்திருக்கு. இந்த ஸ்மால் கம்பெனிஸ் எல்லாம் எப்படி இந்த ஜெயின் கம்பெனிஸோட போட்டி போட போகுதுன்னு. அதனாலதான் இன்னைக்கு வாரி எனர்ஜிஸ் பிரீமியர் எனர்ஜிஸ் கடந்த சில நாட்களாவே டவுன் ஆயிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் இன்னைக்கு 52 வீக் ஹையை ரீச் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது 1611.80ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜெஃப்ரீஸ் உங்களுக்கு 11% இன்னும் மேல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டார்கெட் 1785 per ஷேர் கொடுத்திருக்காங்க. கியூபிட் கடந்த 2 நாள்ல மட்டும் பாத்தீங்கன்னா அதாவது ஃப்ரைடே இன்னைக்கும் சேர்த்து டோட்டலா 36% டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டும் 20% டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகி 9% லாஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 2.13 மில்லியன் ஷேர்ஸ் பிளாக் டீல் நடந்திருக்கு. ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கியூபிட் ஸ்டாக் வந்து இப்ப அண்டர் ASM சர்வைலன்ஸ் கீழே வந்திருக்கு. லாஸ்ட் இயர் 2025ல மட்டும் இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா 450% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. எட்டர்னல்ல ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 41.6 lakh ஷேர்ஸ்ல பிளாக் டீல் நடந்திருக்கு. அதனால இன்னைக்கு ஸ்டாக் 1.2% வரைக்கும் நான் பார்க்கும்போது மேக்சிமமா டவுன் ஆயிருந்தது. ஒரு IPO வரப்போகுது. இந்த 2026ல ஃபர்ஸ்ட் IPO இதுதான். மேஜர் மெயின் போர்ட்ல லிஸ்ட் ஆகிற IPOவும் இதுதான். பாரத் கோக்கிங் கோல் அதாவது BCCL IPO வரப்போகுது. இவங்க கோல் இந்தியாவுடைய ஒரு சப்சிடரின்னு சொல்லலாம்.
என்டையரா ஆஃபர் ஃபார் சேல் மூலமா தான் வரப்போகுது. 46.57 crore-க்கு இவங்களோட பிரைஸ் பேண்ட் 21 to 23 பர் ஷேர். இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 1071.11 crore சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் ஷேர்ஸ் மினிமமா 600 ஷேர்ஸ். அப்போ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13,800. ஜான்வரி 9 இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆக போகிறது ஜான்வரி 13. அலாட்மெண்ட் ஜான்வரி 14, லிஸ்டிங் டேட் ஜான்வரி 16 சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த பிசிசிஎலோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 16.25 இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இவங்களோட அப்பர் பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 23 பர் ஷேர். ஸோ அப்போ என்ன எப்படி லிஸ்டிங் ப்ரைஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 39.25 பர் ஷேர்னு லிஸ்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 70% கெயின் கிடைக்கும்னு இன்னைய தேதியில கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. நிப்டி 50 இன்னைக்கு ஆல் டைம் ஹையர் ரீச் ஆயிருக்கு. 26,374 வரைக்கும் நான் பார்க்கும்போது போயிருந்தது. பேங்க் நிப்டியும் 60,442 வரைக்கும் நான் பார்க்கும்போது மேக்சிமமா ஆல் டைம் ஹையர் ரீச் பண்ணியிருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அதனால க்ளோஸ் ஆகும்போது ரெண்டுமே ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 50 0.29% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி அரௌண்ட் 0.17% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.